ஸோ நாங்கள் 21வது வினாவிலிருந்து பார்க்க வேணும். இந்த கேள்விகள்ல ஐடியாக்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுதானே. ஒரு வெப்பமானி தொகுதியில் உள்ள ஒரு மாறா நிலையிலிருந்து அதே போன்ற இன்னொரு நிலைக்கு இடையிலான சிறிய வெப்பநிலை வேறுபாட்டை சிறிய வெப்பநிலை வேறுபாட்டை அளவிடுவதற்கு பொருத்தமான வெப்பமானியை தெரிவு செய்வதில் மிக முக்கியமான காரணி யாது? என்ன சொல்றாருன்னா, ஒரு மாறாத வெப்பநிலையில இருக்கிற ஒரு தொகுதி, அதை நாங்க என்ன சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு மாறாத வெப்பநிலையில் இருக்கிற ஒரு தொகுதி, அதை நாங்க பின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இடையிலான வெப்பநிலை வேறுபாடு, இது ஒரு 40 பாகை, இது ஒரு 40.01 பாகை வெப்பம். ஏன்? சிறிய வெப்பநிலை வேறுபாடு தானே, இந்த சிறிய வெப்பநிலை வேறுபாட்டை நாங்க அளந்து கொள்ளணும்டா, அதுக்கு நாங்க தெரிவு செய்த வெப்பமானியில மிக முக்கியமான காரணி என்ன? உங்களுக்கு தெரியும், சின்ன 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 வேறுபாடுகளை எல்லாம் நாங்க திருத்தமா அளக்கணும்டா, அது வெப்பமானி என்று இல்லை, எந்த ஒரு கருவியா இருந்தாலும் சரி, சின்ன வேறுபாட்டையும் திருத்தமா நாங்க அளக்க வேணும்டா எங்களுக்கு அது ஹை சென்சிட்டிவிட்டியா இருக்க வேணும். அதாவது உயர் உணர்திறனுடையதாக இருக்க வேணும். அதுதானே. உயர் உணர்திறனோட இருந்தா தான் இந்த சின்ன வேறுபாடை எல்லாம் நாங்க திருத்தமா அளக்கலாம். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், என்ன, உயர் உணர்திறனுடைய வெப்பமானின்னு சொன்னா ஒரு பாகை சி வெப்பநிலை வேறுபாடு பெரிய தூரத்துல வருமெண்டா. இங்க 27 பாகை சி, 28 பாகை சி, இந்த வெப்பமானியை நாங்க ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு வெப்பமானி இருக்குது, அந்த வெப்பமானியில இங்க 4 பாகை சி, இங்க 5 பாகை சி. எந்த வெப்பமானி உணர்திறன் கூடியது, ஏயா பியா? யாருக்கு உணர்திறன் கூட, ஏயா பியா? ஏக்குத்தான் கூட. ஒரு பாகை சிக்கு மிகப்பெரிய தூரத்தால அளவிடைகள் வேறாக்கி காணப்படுதுண்டா, அந்த மாதிரியான வெப்பமானி தான் உணர்திறன் கூடியது. சின்ன வேறுபாட்டையும் நீங்க திருத்தமா அளக்கலாம். இப்படித்தான் எங்களோட அழுத்தமானிலையும் அப்படித்தான். சரிதானே. எங்களோட அழுத்த படித்திறன் இருக்குத்தானே, அழுத்த படித்திறனை குறைச்சி வச்சீங்களா உணர்திறன் பெருசா வரும். உணர்திறன் என்று சொன்னா சின்ன வேறுபாட்டையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி அல்லது கணிக்கக்கூடிய மாதிரி வரக்கூடிய கருவிகள் தான் உணர்திறன் கூடியவை. இந்த சின்ன வெப்பநிலை வேறுபாட்டை நாங்க அளக்கணும்டா, நாங்க தெரிவு செய்கிற இந்த வெப்பமானியில என்ன முக்கியமான கேரக்டர் இருக்க வேணும்? ஊதிக்கும் வெப்பமானிக்கும் இடையில் நல்ல வெப்பத்தொடுகை காணப்படல். அது சரிதான், நல்ல வெப்பத்தொடுகை காணப்படுறது நியாயம்தான். ஆனா எங்களுக்கு அது முக்கியமான காரணி இல்லை. அது முக்கியம், ஆனா மிக முக்கியம் என்று சொல்லலாம். உயர் செம்மை காணப்படல். உயர் செம்மை இருந்தாலும் உணர்திறன் குறைவா இருந்தா, எந்த வெப்பமானி செம்மை கூடிய வெப்பமானின்னு வெப்பம். செம்மைன்னு சொன்னா என்ன? செம்மைன்னு சொன்னா வெப்பநிலைய திருத்தமா வாசிக்கிறது. 40 பாகை செய்யனா 40 சொல்ல வேண்டும், 80 சொன்னா 80 சொல்ல வேண்டும். செம்மை கூடிய வெப்பமானியா இருந்தாலும் உணர்திறன் குறைவா இருந்தா சின்ன வேறுபாட்டை அளக்க இயலாது. எங்களுக்கு சின்ன வேறுபாட்டை அளக்கணும்டா உணர்திறன் தான் முக்கியம். செம்மை உயர்வா காணப்படத்தான் வேணும். செம்மை என்று சொல்றது இருக்கிற வெப்பநிலைய இருக்கிற மாதிரி திருத்தமா சொல்றதுதான் செம்மை. திருத்தமா சொல்றது செம்மை. அதுதானே. உணர்திறன் சின்ன டிஃபரன்ஸையும் எங்களுக்கு உணர்றதுதான் உணர்திறன். எங்களுக்கு உணர்திறன் தான் முக்கியம். உடனடி துலங்களை காட்டும் திறன் காணப்படல், அது அவசியம் இல்லை. குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் என்று சொல்றது நல்லதுதான். ஆனா எங்களுக்கு சிறிய வேறுபாட்டையும் பெர்ஃபெக்டா அளக்கிறதுக்கு, இப்ப இவரு
இந்த வெப்பமானி ரெஸ்பான்ஸ் பண்ணும். பட் எங்களுக்கு உணர்திறன் குறைவா இருந்தா அந்த சின்ன வேறுபாட்டை அளக்க இயலாது. குறைந்த வெப்ப கொள்ளளவு காணப்படும். எங்களுக்கு குறைந்த வெப்ப கொள்ளளவு காணப்படுறதும் உயர்ந்த செம்மை காணப்படுறதும் ஒரே அர்த்தம் தான். வெப்ப கொள்ளளவு குறைவா இருந்தா வெப்பமானியிட செம்மை அதிகமா இருக்கும். சரிதானே? ஆனா எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? சின்ன வேறுபாட்டை அளக்கணும். சின்ன வேறுபாட்டை அளக்கணும்னா உணர்திறன் தான் முக்கியம். வேற எதுவும் எங்களுக்கு முக்கியமான இயல்பா வராது. இப்ப உணர்திறன் எவ்வளவுதான் செம்மையா இருந்து எவ்வளவுதான் உடனடி துலங்களை காட்டுறதா இருந்தாலும் அளவுடைகள் இப்படி இருந்தா நீங்க அந்த சின்ன வேறுபாட்டை அளக்கலாமா? இங்க 4 பாய்சி இங்க 5 பாய்சி உங்களால சின்ன வேறுபாட்டை அளக்க முடியுமா? முடியாது. சின்ன வேறுபாடு உங்களோட கண்ணுக்கு விளங்காது. ஸோ உணர்திறன் தான் முக்கியம். சின்ன வேறுபாட்டை நீங்க அளந்து கொள்ள. ஸோ அப்ப உங்களுக்கு அதுக்கு அது இலகுவான கேள்விதானே. நீங்க 3வது ஆன்சரை சொல்லலாம். காரணம் சிறிய. 22 ஒரு குவிவு வில்லையின் பொருள் தூரம் யூவிற்கும் பிம்ப தூரம் விக்கும் இடையிலான தொடர்பை அறிய மாணவர் ஒருவர் பயன்படுத்திய உபகரணம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதற்காக வரையப்பட்ட ஒன்னின் கீழ் யூவிற்கு எதிரான ஒன்னின் கீழ் வி வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. அவ்வில்லைக்கு பதிலாக சிறிய குவியத் தூரம் கொண்ட சிறிய குவியத் தூரம் கொண்ட வில்லை ஒன்று வைக்கப்பட்டால் அதற்கு ஒத்த வரைவை புள்ளிக்கோடுகள் மூலம் சரியாக காட்டுவது. உங்களுக்கு தெரியும் தானே, பொருந்துகை முறை மூலம் குவிவு வில்லை ஒன்றின் குவியத் தூரம் துணிதல் என்ற பிராக்டிகல் மாதிரி தான் இது. என்ன சொல்றாருண்டா, இந்த பொருள் தூரத்துக்கும் பிம்ப தூரத்துக்கும் இடையிலான பெருமானம் இந்த வில்லையை விட சின்ன குவிய தூரம் உடைய வில்லையை வச்சா அங்க கிடைக்கிற பொருள் தூரம் பிம்ப தூரத்துக்கு இடையிலான ஒனின் கீழ் வி ஒனின் கீழ் யூ கிராஃப் எப்படி வரும் என்றதை புள்ளிக்கோட்டு கிராஃப் குறிக்குமாம். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் பிராக்டிகல் செய்யும் பொழுதே ஒன்றின் கீழ் வி ஒனின் கீழ் யூ என்று சம்பந்தப்படும் பொழுதே உங்களுக்கு விளங்கும். சில வரைவுகளை நாங்க மெத்தமெட்டிக்கலா கெஸ் பண்ணலாம். இது ஒரு மெய்பிம்பம் கிடைக்கிற சந்தர்ப்பம். நார்மலா நாங்கள் ஒன்றின் கீழ் வி கிராஃப் ஐஎச்ல ஒன்றின் கீழ் வி வார மாதிரியும் எக்ஸ்ஹெச்ல ஒன்றின் கீழ் யூ வார மாதிரியும் கிராஃபை செட் பண்ணி பார்ப்போம். ஒன்றின் கீழ் வி மைனஸ் ஒன்றின் கீழ் யூ ஈக்குவல் ஒன்றின் கீழ் எஃப். ஸோ எங்களுக்கு ஒன்றின் கீழ் வி வைஹெச்ல வர வேணும். ஸோ ஒன்றின் கீழ் வி ஈக்குவல் ஒன்றின் கீழ் எஃப் பிளஸ் ஒன்றின் கீழ் யூ வந்து வரும். ஸோ நாங்கள் இந்த கிராஃபை எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபார்ம் பண்ணினோம் என்றால் ஒன்றின் கீழ் யூ பிளஸ் ஒன்றின் கீழ் எஃப் வந்து வரும். இதுல இருந்து என்ன விளங்குது, இவரைத்தான் வைஹெச்ல வச்சிருக்கிறார். குறிவழக்கெல்லாம் நாங்கள் போடல, இவரைத்தான் நாங்கள் வைஹெச்ல வச்சிருக்கிறோம், இவரைத்தான் நாங்கள் எக்ஸ்ஹெச்ல வச்சிருக்கிறோம், இவரைத்தான் நாங்கள் வெட்டு துண்டாக வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன விளங்குது, இவர் கீறப்பட்ட கிராஃப் ஒன்றின் கீழ் விக்கும் ஒன்றின் கீழ் யூக்கும் நாங்கள் குறித்த வில்லைக்கு ஒன்றின் கீழ் எஃப் மாறாது. அதே குறித்த வில்லைக்கு எஃப் மாறாது, குறித்த ஒரு வில்லைக்கு இந்த வெட்டு துண்டு மாறாது. ஒன்றின் கீழ் வியும் ஒன்றின் கீழ் யூ கிராஃபும் y சமன் இந்த இடத்துல ஒன்றின் கீழ் யூ அதை நாங்கள் வைக்கிறோம் எக்ஸ்ஹெச்ல. கட்டாயம் இந்த இடத்துல ஒன்று பெருக்கப்பட்டு கொண்டிருக்கும். எனவே இந்த கிராஃப்ட படித்திறன் ஒன்று, சரியா? எம்எக்ஸ் அகசி என்ற வடிவம். நீங்கள் எம்எக்ஸ் அகசி என்ற வடிவம் நாங்கள் குறிவழக்கு எதையுமே கருத்தில் கொள்ளாத சந்தர்ப்பம், சரியா? சகசி என்ற வடிவம் தான் நாங்க குறிவழக்கு எதையுமே கருதாத சந்தர்ப்பம் சொல்றேன். பட் இந்த இடத்துல நீங்கள் எந்த கிராஃபை பார்த்தாலும் அது y சமன் மைனஸ் எம்எக்ஸ் என்ற வடிவத்துல தான் இருக்கு. மைனஸ் எம்எக்ஸ் சகசி என்ற வடிவம் வருதுன்னு சொன்னான்.
கட்டாயம் இவர் குறிவழக்க கன்சிடர் பண்ணித்தான் இந்த கிராஃபை செஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குறிவழக்கோட இந்த சந்தர்ப்பத்துக்கு மெய்பிம்பம் கிடைக்கிற சந்தர்ப்பத்துக்கு குறிவழக்கோட நாங்கள் கோவை அப்ளை பண்ணினோம்டா அது 1/v பிளஸ் 1/u 1/f வரும். நீங்க இப்படியும் போட்டிருக்கலாம். ஆனா அதை சப்போர்ட் பண்ற விடைகள் இங்க இல்லை. இதெல்லாம் பிளஸ்ல வரும். இதெல்லாம் மைனஸ்ல வரபடியினால ஓகே குறிவழக்கோட போடப்பட்டிருக்குது. குறிவழக்கோட நாங்கள் திரும்ப ஆர்டர் பண்ணின வேண்டாம். 1/v சமன் மைனஸ் 1/u சக 1/f வரும். சரி, இப்ப சரி. எனவே கிராஃப் y சமன் mx சக c மைனஸ் mx சக c. உங்களுக்கு தெரியும் எல்லாம் மைனஸ் mx சக c. ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த குவியத்தூரம் குறைஞ்ச வில்லையை பயன்படுத்தினீங்களா? இல்ல, குவியத்தூரம் குறைஞ்ச வில்லையை பயன்படுத்தினா 1/f இருக்குதானே, இதுதான் உங்களோட வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு சமன் 1/f. இப்ப இந்த f நீங்க குறைச்சி விட்டீங்களா c கூடும். எனவே உங்களோட வெட்டுத்துண்டு கூட வேணும். மையச்ச வெற்ற பெருமானம் கூட வேணும். எந்த கிராஃப் வராது? அதுதானே புள்ளி கோடுகளால கீறப்படுறதுதான் குவியத்தூரம் குறைஞ்ச வில்லையிட வெட்டுத்துண்டு. இந்த கிராஃப் புள்ளி கோடுகளால கீறப்படுறதுதான் குவியத்தூரம் குறைஞ்ச வில்லைக்கு நாங்க கீற கிராஃப். இப்போ வெட்டுத்துண்டு இருக்குதானே, எங்களோட வெட்டுத்துண்டு அது கூட வேணும். இதுல குறைச்சி கீறாரு இல்ல, இதுல மாறலன்னு சொல்றாரு இல்லை, இதுலயும் மாறலன்னு சொல்றாரு இல்லை. அப்ப எங்களுக்கு 4லையும் வெட்டுத்துண்டை கூட்டித்தான் கீறியிருக்கிறாரு, 5லையும் கூடவாத்தான் கீறியிருக்கிறார். 4க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம்னா படித்திறன் தான் வித்தியாசம். இதுல படித்திறன் கூடுது, இதுல படித்திறன் மாறல. அப்ப நீங்க குவியத்தூரம் குறைஞ்ச வில்லைய போட்டாலும் வெட்டுத்துண்டு கூடும். சரி, படித்திறனுக்கு என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. நீங்க குவியத்தூரத்தை கூட்டி போட்டாலும் சரி குறைச்சி போட்டாலும் சரி, எங்களோட கிராஃப்ல கிடைக்க போற படித்திறன் -1 தான். என்னதான் குவியத்தூரத்தை கூட்டி போட்டாலும் என்னதான் குறைச்சி போட்டாலும் சரிதானே, இந்த 1/u இருக்குத்தானே, அதுல இருக்க போற படித்திறன் -1 தான். -1 தானே. நீங்க இப்படி யோசிக்க வேண்டாம். நீங்கள் 1/u தானே எனக்கு எக்ஸ் அச்சில் வச்சிருக்கீங்க, திரும்ப ஏன் அங்க படித்திறன் பாக்குறீங்கன்னு. அங்க எதுவும் இல்லாட்டியும் அங்க 1 இருக்கு. இந்த இடத்துல படித்திறன் -1 சரிதானே. அப்படின்னா -1ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தான் 45 பாகை. இவர படித்திறனும் 45 பாகை தான் மைனஸ்ல, இவர படித்திறனும் 45 பாகை தான். 2 பேருக்கும் படித்திறன் சமனா வரணும்டா கட்டாயம் அந்த கோடுகள் ஒன்று கொண்டு சமாந்தரமா தான் வர வேணும். உங்களுக்கு 5வது விடை பொருத்தமாக இருக்கும். சரியா? 23 தரப்பட்டுள்ள அரியத்தின் AB மேற்பரப்பை தொடுமாறு T எனும் ஊசி குத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து வெளியேறும் ஒரு கதிர் AC மேற்பரப்பில் முழு அகத்தரிப்பு அடைகின்றது. L, M மற்றும் N ஆகிய இடங்களில் கண்ணை வைத்து P-ஐ பார்க்கும்போது P தெரிவது. இந்த கேள்வி என்ன கேட்க வாரார் தெரியுமா? ஒரு அரியம் இருக்குது, AB முகத்தை ஒட்டின மாதிரி P என்ற ஊசியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி ஒட்டின மாதிரி வச்சு போட்டு எல்லில் இருந்து கண்ணை வச்சு பாக்கீங்க. இந்த எல்லில் இருந்து கண்ணை வச்சு பாக்கீங்க, எம்ல இருந்து கண்ணை வச்சு பாக்கீங்க, அதே மாதிரி என் பக்கம் இந்த என் பக்கத்துல இருந்து கண்ணை வச்சு பாக்கீங்க. இந்த 3 இடத்துலயும் நீங்க கண்ணை வச்சு பார்க்கும் பொழுது நீங்க இங்க கண் வச்சு பாக்கீங்க, இங்க கண் வச்சு பாக்கீங்க, இங்கேயும் கண்ணை வச்சு பாக்கீங்க. சரியா? ஓகே, இந்த 3 இடத்தையும் நீங்க கண்ணை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல கண்ணை வச்சால் இந்த பீத பிம்பம் விளங்கும் என்றதுதான் கேள்வி.
எங்கெங்க கண்ணை வச்சால் இந்த தீய நீங்க கண்ணால பார்க்கலாம்ன்றது கேள்வி. உங்களுக்கு தெரியும் உங்களோட கண்ணுக்கு பீட ஒளிக்கதிர் வருதுண்டா நீங்க பீய பார்க்கலாம். எள்ளுல கண்ணை வச்சீங்களா உங்களுக்கு தெரியும் இந்த பீல இருந்து 1-2 ஒளிக்கதிர் வராது. பில்லியன் எண்ணிக்கையான ஒளிக்கதிர் வரும். இந்த பீல நீங்க கண்ணை வச்சீங்களா இந்த இந்த லைன் இருக்குத்தானே கவுனிங்க அவர் சொல்றாரு அவர் கீறி இருக்கிற கோடு முழு அகத்தரிப்புக்குரிய கோடு. அவர் கீறி இருக்கிற கோடு முழு அகத்தரிப்புக்குரிய கோடு. இந்த இடத்துல அடிக்கிறது அவதி கோணமா இருந்தா இந்த இடத்துல அடிக்கிறதெல்லாம் அவதி கோணத்தை விட குறைவுதான் 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 குறைவுதான். அப்படி இருந்தா இந்த இடத்துல அடிக்கிற ஒளிக்கதிர் எல்லாம் உங்களுக்கு முறிஞ்சு 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 வெளியால வரும். ஸோ வெளியால நிக்கிற உங்களோட கண்ணுக்கு உள்ளுக்கிருந்து வார ஒளிக்கதிர்கள் முறிஞ்சி வெளியால வரும். உங்களுக்கு கண்ணுக்கு ஒளிக்கதிர் வரும். வாரபடியினால இந்த பீயை நீங்க பார்க்கலாம். எல்லில் இருந்தாலும் உங்களோட கண்ணுக்கு ஒளிக்கதிர் வரும். இந்த எம்ல நீங்க எம்என்ன பாயிண்ட்ல கண்ணை வச்சு பார்த்தாலும் முறிஞ்சி ஒளிக்கதிர் வரும். நீங்க பார்க்கலாம். அதுதானே ரைட். ஆனா இந்த ஏரியாவில் பார்க்கலாது. இந்த ஏரியா இருக்குத்தானே இந்த ஏரியாவில் நீங்க எங்க கண்ணை வச்சாலும் பார்க்கலாது. ஏனெண்டா இதுல இருந்து வார ஒளிக்கதிர் இருக்குத்தானே இதுல இருந்து வார ஒளிக்கதிர் இந்த இடத்திலேயே முழு அகத்தரிப்புக்குரிய கோணத்தை அமைச்சிருக்கு. இந்த இடத்திலேயே முழு அகத்தரிப்புக்கு சமனான கோணம் வந்துடும். அதை விட இங்கால பக்கம் வர 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 உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இந்த படுகோணம் கூடும். இந்த கோணம் கூட 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 இந்த இடத்துல முழு அகத்தரிப்பு நடக்குதுண்டா கட்டாயம் இந்த ஏரியா ஃபுல்லா முழு அகத்தரிப்பு தான் நடக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா முழு அகத்தரிப்பு தான் நடக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு கண் இருக்குத்தானே இங்க இருக்கிற ஒரு கண்ணுக்கு எந்த ஒளிக்கதிரும் வராது. ஸோ நீங்க இந்த ஏரியாவுல கண்ணை வச்சு எவ்வளவுதான் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன விளங்காது என்ன விளங்காது பார்க்க இயலாது. பட் எங்களுக்கு அவர் அது அந்த இடத்துல கண் வச்சுக்கு இல்லை நாங்க சொல்றோம். இதுதானே ரைட். இப்ப சொல்றாரு இந்த எண்ணில கண்ணை வச்சா விளங்குமா விளங்காதான். இந்த எண்ணில கண்ணை வச்சா விளங்குமா விளங்காதான். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வார ஒளிக்கதிர் எல்லாம் முழு அகத்தரிப்பு நடந்து இதுக்குள்ளால வந்துடும். இதுக்குள்ளால வந்துடும். இந்த இடத்துல கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பிரகாசமா விளங்கும். அதுதானே உங்களுக்கு பிம்பத்திர பிரகாசத்துக்கு காரணம் உங்களோட கண்ணுக்கு வார ஒளிக்கதிர்களோட எண்ணிக்கை. சரிதான். எல்லுல கண்ணை வச்சா விளங்கும், எம்ல வச்சாலும் விளங்கும். ஆனா இந்த ஏரியாவுல வச்சா விளங்காது, இந்த ஏரியாவுல வச்சா விளங்கும். சரிதானே? ஓகேவா? ரைட். ஆனா இந்த ஏரியாவுல வச்சா விளங்குமா விளங்காத, இந்த ஏரியாவுல வச்சா விளங்குமா விளங்காத என்று சொன்னா இந்த ஏரியாவுல வச்சாலும் விளங்கும், எண்ணிலையும் விளங்கும். ஏன் தெரியுமா? எண்ணில விளங்குறதுக்கு காரணம் இந்த மேற்பரப்புல பட்டு தெரிச்சு வார ஒளிக்கதிர் இல்லை. எண்ணில விளங்குறதுக்கு காரணம் இந்த பாயிண்ட்ல இருந்து ஏசி முகத்தை நோக்கி மட்டும்தானா ஒளிக்கதிர் வரும். ஏசி முகத்தை நோக்கி மட்டும்தானா ஒளிக்கதிர் வரும் இல்ல. அதுல இருந்து எல்லா திசையிலையும் ஒளிக்கதிர் வரும். அதுல கீழ இருந்து இங்க இதை நோக்கி ஒளிக்கதிர் வரலாம், இதை நோக்கி ஒளிக்கதிர் வரலாம், இதை நோக்கி வரலாம், இதை நோக்கி வரலாம். இங்க இருந்து வர ஒளிக்கதிர் செவ்வன விளக்கலாம் விளக்கலாம் விளக்கலாம். ஸோ எண்ணில வச்சாலும் விளங்கும். எண்ணில வச்சாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். விளங்குதா? நீங்க எண்ணில வச்சாலும் பார்க்கலாம். சரிதானே? ஆனா அப்ப நாங்க பிராக்டிக்கல் செய்யும் பொழுது நாங்கள் இப்படி சொல்லலையே. கண்ணை இங்கிருந்து சியிலிருந்து பியை நோக்கி நகர்த்தும் பொழுது ஒரு கணத்தில் பிம்பம் மறையத் தொடங்கும் தானே சொன்னோம். அது உண்மையில பிம்பத்தில பிரகாசம் குறையத் தொடங்கும் என்றுதான் அர்த்தம். அதை நீங்கள் சியிலிருந்து பியை நோக்கி கண்ணை அசைக்கும் பொழுது பிம்பம் பிரகாசமற்றதாக மாறும் என்று சொல்றதுதான் அர்த்தம்.
என்ன அர்த்தம் என்றா நல்லா யோசிங்க. ம். இப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு பீயின் பிம்பம் பிரகாசமாக தோன்றுவது என்று சொல்லியிருந்தா, நாங்கள் இங்கேயும், இங்கேயும் மட்டும் சொல்லியிருக்கலாம். சும்மா பீ தெரிவது என்று சொன்னா, எங்கட கண்ணுக்கு ஒளிக்கதிர் வந்தா தெரியும். இப்ப நான் கேட்கிறேன், இப்படி வார ஒளிக்கதிர் எங்கட கண்ணுக்கு வராதா? இப்படி வந்த ஒளிக்கதிர் எங்கட கண்ணுக்கு வராதா? எங்க இருந்தாலும் தெரியும் தானே? பீ தெரியும் தானே? விளங்கும். இங்க இருக்கிற மாதிரி விளங்கும். ஆனா, அப்ப நாங்கள் பிராக்டிகல் செய்யும் பொழுது ஏன் சில இருந்து பிக்கு போகும் பொழுது விபித்திர பிரகாசம் குறைஞ்சி தோன்றும்னு சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், இதுதான் காரணம். கண்ணுக்கு வார ஒளிக்கதிர்கள்ட எண்ணிக்கை இருக்குத்தானே. கண்ணுக்கு வார ஒளிக்கதிர்கள்ட எண்ணிக்கை கூட கூட பிரகாசம் கூடும். அ இந்த இடத்துல வார ஒளிக்கதிர்கள் எல்லாம் சரிதான். இந்த பீல இருந்து எல்லா இடத்தையும் ஒளிக்கதிர் வரும். சரியா? அதுல இங்க எங்கேயோ அவதி கோணம் வரும். சரி. இந்த பீல இருந்து எல்லா திசையிலையும் ஒளிக்கதிர்கள் வரும். சரியா? கவனிங்க. இந்த ஏரியாவுல கீழ இருந்து கொஞ்சமா ஒளிக்கதிர் தான் வரும். ஆனா, இந்த ஏரியாவுல கீழ இருந்து எப்படி ஒளிக்கதிர் வருமென்றா, ஒன்று நேரடியா கீழ இருந்து போன ஒளிக்கதிர்கள் வரும். நேரடியா இங்கிருந்து இங்க வந்த ஒளிக்கதிர்கள் வரும். நேரடியா வந்த ஒளிக்கதிர் வரும். சரிதானே? நேரடியா வந்தது வரும் இந்த ஏரியாவுல. நேரடியா வந்தது வருமா? அதே இடத்துல, அதே அடிப்படையில நீங்கள் இந்த ஏரியாவுல பார்க்கும் பொழுது, எக்ஸ்ட்ராவா இங்கிருந்து வார ஒளிக்கதிர்கள்லயும் சிலதுகள் வரும். சரிதானே? இந்த ஏரியாவுல. அதே டைம்ல எக்ஸ்ட்ராவா இந்த ஏரியாவுல முழு அகத்தரிப்பு அடைஞ்ச ஒளிக்கதிர்களும் வெளியால வரும். முழு அகத்தரிப்பு அடைஞ்ச ஒளிக்கதிர்களும் வெளியால வரும். இந்த ஏரியாவுல வாரது டிரெக்டா பீல இருந்து வாரது மட்டும். ஆனா இந்த ஏரியாவுல வாரது சரிதானே? இந்த ஏரியாவுல வாரது டிரெக்டா பீல இருந்து வார ஒளிக்கதிர்களோட சேர்த்து இந்த முகம் இருக்குத்தானே? இந்த முகம். இந்த முகத்துல முழு அகத்தரிப்பு அடைஞ்சு வெளியால வார ஒளிக்கதிர்களும் இந்த ஏரியாவுக்குள்ள வரும். இங்க வார ஒளிக்கதிர்களோட எண்ணிக்கை இதுல இருந்து வார ஒளிக்கதிர்கள் எண்ணிக்கையை விட கூட. அதனால இங்க நல்ல பிரகாசமா விளங்கும். இங்க உங்களுக்கு அந்த பிம்பத்திர பிரகாசம் அதிகமா இருக்கு. அதுதானே? அப்படித்தான் இது நடக்கும். இங்க பிரகாசமான பிம்பம் தோன்றி இங்க பிம்பத்திர பிரகாசம் குறைஞ்சிடும். மங்கலான பிம்பம் விளங்கும். இங்க பிரகாசமா விளங்கும். எங்களுக்கு தெரிவதுன்னு சொன்னா எல்லா இடத்தையும் தெரியும். பிரகாசமாக தெரிவதுன்னு சொன்னா இந்த இடத்தை மட்டும் சொல்லலாம். வெள்ளம் மட்டும் சொல்லலாம். இங்க பிரகாசம்னு சொல்ற அளவுக்கு வழங்காது. சரியா? அதனாலதான் நாங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த ஊசி பீய நாங்கள் பிராக்டிகல் செய்யும் பொழுது சென்டர்ல குத்துவோமா அல்லது இந்த ஏரியாவுல குத்துவோம். இந்த ஏரியாவுல குத்துவோமா சென்டர்ல குத்துவோமா எக்ஸா வையா எங்க நாங்கள் ஊசி பீய குத்துவோம். கொஞ்சம் சென்டருக்கு மேலதான் குத்துவோம். சென்டர்ல குத்த மாட்டோம். கொஞ்சம் முனைய சார்ந்துதான் குத்துவோம். ஏன்னா அப்பதான் இங்க அவதி கோணத்தை விட கூடிய கோணம் வந்து முழுவாக தரிப்புக்கும் வாய்ப்பு வரும். சரிதான். அது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த கேள்வியோட ஆன்சர் எல்லுல பார்க்கலாம், எம்ல பார்க்கலாம், எண்ணிலையும் பார்க்கலாம். சரிதானே? பிரகாசமாக தெரிவதுன்னு சொன்னா நாங்கள் எல்லாமே மட்டும் சொல்லலாம். எண்ல பிரகாசமா தெரியாது. ஆனா சும்மா தெரிவதுன்னு சொன்னா எல்லா இடத்திலையும் தெரியும். 5வது விடைதான் பெறும். சரிதானே? ரைட். 24 1 லிட்டர் கனவளவுள்ள ஒரு கண்ணாடி குடுவையில்
குறித்த அளவு இரசம் உள்ளது. எவ்வெப்பநிலையிலும் உடுவையில் உள்ள வெற்றிடத்தின் கனவளவு மாறாதிருப்பின் உடுவையில் உள்ள இரசத்தின் கனவளவு. கண்ணாடியின் ஏகபரிமாண விரிகை திறன் 9 தர 10/6. இரசத்தின் கனவளவு விரிகை திறன் 1.8 தர 10/4. சரி, என்ன சொல்றாருன்னு விளங்குதா? உங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குது, அதுல கனவளவு 1 லிட்டர். அந்த பாத்திரத்துக்கு உள்ளுக்கு உங்கள்கிட்ட குறிப்பிட்ட கனவளவு இரசம் இருக்கு. சரி, இது பாத்திரத்துல கனவளவு 1 லிட்டர். உள்ளுக்கு குறித்த கனவளவுக்கு இரசம் இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றாருன்னு, இதை நீங்கள் எப்படித்தான் சூடாக்கினாலும் இந்த பாத்திரத்திட கனவளவுக்கும் இரசத்திட கனவளவுக்கும் இடையில உள்ள இந்த வேறுபட்ட கனவளவு இருக்குத்தானே, இது பாத்திரத்திட கனவளவு, இது இரசத்திட கனவளவு. இது ரெண்டுக்கும் இடையிலான மேலதிகமாக இருக்குதானே கனவளவு, மேலதிகமான கனவளவு. அந்த மேலதிகமான கனவளவு நீங்க எப்படித்தான் சூடாக்கினாலும் மாறவில்லை. அப்ப என்ன சொல்லுங்க? சூடாக்கினா பாத்திரம் விரியும், இரசமும் விரியும். அது ரெண்டும் விரிஞ்சாலும் எனக்கு இந்த இடைவெளி மாறவில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிப்பாங்க, நல்லா ஆழமா யோசிச்சா அவங்களுக்கு விளங்கும். நல்லா யோசிங்க. இப்ப பாத்திரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை சூடாக்குறேன். பாத்திரத்திட கனவளவு 50 ml ஆல கூடுதுன்னு வெப்பம். பாத்திரம் 50 ml ஆல கனவளவு அதிகரிக்கிற அந்த கணம் இரசத்திட விரிகை இருக்குத்தானே, அது சூடாக்குறதால 20 ml தான் அதிகரிக்கும்னு சொன்னா. நல்லா யோசிங்க. பாத்திரம் குறித்த வெப்பநிலைக்கு சூடாக்கும் பொழுது அதே வெப்பநிலைக்குத்தான் இரசமும் சூடாகும். என்ன, ஒரே பாத்திரம் 50 ml ஆல கனவளவை கூட்டினா அந்த கணம் உள்ளுக்கு இருக்கிற இரசம் 20 ml ஆல கனவளவை கூட்டினால் தேறியதா 30 ml கனவளவு பாத்திரம் அதிகரிக்கும். இப்ப இவர் 20 கூட்டி அவர் 50 கூட்டினாரண்டா தேறியதா இந்த இடைவெளி கூடும். அல்லது இரசம் 50 ml கூடுற பாத்திரம் 50 ml கூடுற அந்த கணம் இரசம் ஒரு 60 ml கூடுதண்டா தேறியதா பாத்திரம் விரிஞ்சதை விட இரசம் அதிகமா விரியுமெண்டா இந்த இடைவெளி குறைய தொடங்கும். அவர் சொல்றாரு, நீங்க என்ன செஞ்சாலும் இந்த இடைவெளி மாறவில்லை என்றா என்ன தெரியுமா நடந்திருக்க வேண்டும்? நீங்க சூடாகும் பொழுது பாத்திரம் எந்த அளவு கனவளவு மாற்றத்தை ஏற்படுத்தினதோ, ஒட்டுமொத்த பாத்திரமும் எந்த அளவுக்கு கனவளவு மாற்றத்தை ஏற்படுத்தினதோ அதே அளவு கனவளவு மாற்றம். பாத்திரம் ஒரு பாகையை சூடாக்கும் பொழுது எவ்வளவு கனவளவு அதிகரிச்சதோ அதே அதிகரிப்பு இரசத்துக்கும் வந்துட்டேன்டா. பாத்திரம் ஒரு 50 ml கூடி இரசமும் 50 ml கூடிட்டேன்டா இந்த கெப் இருக்குத்தானே, கெப் மாற. பாத்திரம் விரியறதை விட இரசம் அதிகமா விரிஞ்சா இந்த கெப் குறையும், இரசம் மேல் எழும்பும். இரசத்தை விட பாத்திரம் அதிகமா விரியுமெண்டா பாத்திரம் நல்லா விரியும், இரசத்துல கொஞ்சமா தான் விரியும். ஸோ இந்த கனவளவு கூடும், பேலன்ஸா இருக்கிற கனவளவு கூடும். அந்த கனவளவு மாறவில்லை. நீங்க என்ன செய்தாலும் கனவளவு மாறவில்லை. ஸோ வெற்றிடத்தின் கனவளவு மாறவில்லை என்று சொன்னா அப்படி என்ன, இரசத்திட கனவளவு மாற்றம் இந்த இடத்துல நீங்க சூடாகும் பொழுது இந்த இரசத்திட கனவளவு மாற்றமும் பாத்திரத்திட கனவளவு மாற்றமும் சமனா இருக்க வேண்டும். இதுதானே, நீங்களே சொல்லுங்க. சரியா? சூடாக்கும் பொழுது ரெண்டினுடைய கனவளவு மாற்றமும் சமனாக வேண்டும். ஸோ பாத்திரத்தினுடைய கனவளவு மாற்றம் அது 1 லிட்டர். 1 லிட்டர் 1 பாத்திரத்திட ஏக பரிமாண விரிகை திறன் தான் தந்திருக்கிறாரு. நாங்கள் கதைக்கிறது கனவளவு மாற்றம். எனவே 3 அல்பாவோட வேணும். 3 தர 9 27. 27 தர 10/6 டெல்டா தீட்டா. இதே பரிமாணம்
கவனிங்க, இது பாத்திரத்தினுடைய கனவளவு மாற்றம் டெல்டா தீட்டாவால சூடாகும் போது. இதே இடத்துல இரசத்திட ஆரம்ப கனவளவு எனக்கு தெரியாது, அதை நான் விஹெச்ஜின்னு சொல்றேன். ஆனா நாங்க சூடாக்கும் பொழுது இரசத்திட கனவளவு விரிகை திறன் 1.8 தர 10⁻⁴. இந்த தொகுதியை நாங்கள் பாத்திரத்தை 100ல சூடாக்கி இரசத்தை 5ல சூடாக்கலாமா? இல்ல, ஒரே தொகுதி தானே. இங்க எவ்வளவு வெப்பநிலை அதிகரிப்பு பாத்திரத்துக்கு வந்ததோ அதே அதிகரிப்பு தான் இரசத்துக்கும் வரும். இப்ப டெல்டா தீட்டா தான் வரும். என்ன நடக்கும்? கேன்சலா போயிடும். கேன்சலா போனால் உங்களுக்கு விஹெச்ஜி சமன் அதுதானே 2.7 தர 10⁻⁴ கீழ் 1.8 தர 10⁻⁴ என்று வரும். ஸோ சுருக்கினீங்கள் என்றால் அது 27 என்ன? அது 27. நாங்கள் இது எப்படி போடலாம் தானே, இதை சுருக்கலாம். 2.2 போட்டு இதை 10⁻⁵ போடலாம். அதுதானே. நீங்க இதை சுருக்கினீங்கள் என்றால் உங்களுக்கு 0.15 வரும். நீங்க இதை சுருக்கினீங்கள் என்றால் 0.15 வரும். சுருக்கி காட்டுறேன், நீங்க பாருங்க. ஜீரோ 0.9 சுருக்கலாம். அப்ப இங்க 2 முறை, இங்க 3 முறை. ஸோ 3 × 2 1.5. அதை நீங்கள் 10⁻⁴ பெருக்கினீங்கள் என்றால் 0.15 வரும். உங்களுக்கு தெரியும், நான் இந்த இடத்துல போட்டது லீட்டர், எனக்கு வார விட லீட்டர் வரும். கேள்வி எல்லாம் மில்லி லிட்டர்ல இருக்குது. 0.15 லிட்டர்னு சொல்றது 150 மில்லி லிட்டர். சரியா? உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் 25. பின்வரும் சக்கர செயல்முறையில் தொகுதியினால் செய்யப்பட்ட தேறிய வேலை, அப்படித்தான் வர வேணும். சரி, வேலை யாது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தொகுதியினால் செய்யப்பட்ட தேறிய வேலைன்னு சொன்னா இந்த தேறிய பரப்பு, தேறிய அடைக்கப்பட்ட பரப்பு தொகுதியினால் செய்யப்பட்ட தேறிய வேலையை தரும். இந்த அடைக்கப்பட்ட பரப்பு இருக்குத்தானே, அது தொகுதியினால் செய்யப்பட்ட தேறிய வேலையை தரும். நீங்க என்ன செய்யலாம், இந்த பரப்பை கண்டுபிடிங்கன்னா சரி. சரிவகத்திர பரப்பு அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர சமத்துயரத்துல காணலாம். அதுதானே, அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ABH தானே. இல்லைன்னா நீங்கள் இதை 2ஆ உடைச்சி இந்த செவ்வகத்திர பரப்பை தனியே காணுங்க, இந்த முக்கோணத்திர பரப்பை தனியே காணுங்க. 2ஐயும் கூட்டினால் அடைக்கப்பட்ட பரப்பு வரும். அடைக்கப்பட்ட பரப்பு தான் தொகுதியினால் செய்யப்பட்ட வேலை என்று வரும். சரி, அப்ப நாங்க பரப்பு காணுவோம். ஸோ இந்த செவ்வகத்திர பரப்பு காணுவோம். இப்ப இந்த தூரம் 1, இது 1, இது 2ன்னா இது 1, இந்த தூரமும் 1. உங்களுக்கு தெரியும், இது கவனம், இது 10⁻2 வருது, அப்ப 100. ஒரு செவ்வகத்திர பரப்பு நீளம் தர அகலம், அப்போ 1 தர 100 100. ஸோ இந்த பரப்பு 100. அது மாதிரி இந்த முக்கோணத்திர பரப்பு, இந்த முக்கோணத்திர பரப்பு அரை தர, அடிக்கு நீங்க போடலாம், இந்த 1 போடலாம். 1 செங்குத்துயரம் அதே 100 தான், அது உங்களுக்கு 50 வரும். அப்ப இது 100, இந்த முக்கோணம் 50, அப்போ ஓவராலா 150. ஸோ இந்த இடத்துல தொகுதியினால் செய்யப்பட்ட வேலை 150 ஜூல் என்று வரும். உங்களுக்கு இங்கேயும் 150 இருக்குது, இங்கேயும் இருக்குது. பிளஸ்ஸா மைனஸா? தொகுதியால செய்யப்பட்ட வேலை பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இந்த மேல உள்ள கோட்டை பாருங்க, மேல உள்ள கோடு கனவளவு கூடுது, ஸோ வாயு வேலை செய்யுது. ஆனா கீழே உள்ள கோடு வாயு மீது வேலை செய்யப்படுது. வாயு செய்த வேலைதான் பெருசு, இந்த பரப்பு தான் பெருசு, இந்த பரப்பு சின்னது, இந்த பரப்பு சின்னது. அப்ப தேறியதா வாயு செய்த வேலைதான் கூட. இந்த
மொத்தமான கோடு இப்படித்தானே வருது, ஏறியதா. இந்த ஏரியாவுல வாயு செய்த வேலை கூட, வாயு மீது செய்யப்பட்ட வேலை குறைவு, சரிதான். ஏறியதா வாயு செய்த வேலை தான் அதிகம், பிளஸ்ல தான் வரும். உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் தான் பொருந்தும். சரியா? ரைட். ஒரு இலகுவான கேள்வி, என சும்மா பரப்ப மட்டும் கண்டு விட கொடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரி, ஆரையுடைய கோளம் ஒன்று ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தத்தின் தன்வெப்ப கொள்ளளவு C ஆகும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு தன்வெப்ப கொள்ளளவு. அதுல இந்த ஆரையுடைய கோலத்துல தன்வெப்ப கொள்ளளவு C. இப்ப அது கோலம்னு சொல்றாரு, அது திண்ம கோலமா பொற்கோளமான்னு தெரியாது. அது இந்த கேள்வியில உள்ள ஒரு தவறு. அது சம்டைம் டிரான்ஸ்லேஷனல் எரரா இருக்கலாம். இதுதானே. சரியா? இந்த கோணிங்க, எங்கிட்ட ஒரு கோலம் இருக்குது. அந்த கோலத்தினுடைய ஆரை ஆர். சரி, இக்கோளம் அதன் மையத்தினூடாக செல்லும் அச்சை பற்றி செகனுக்கு F தடவைகள் எனும் வேகத்துடன் சுழன்று கொண்டிருந்து திடீரென ஓய்வுக்கு வருகின்றது. அதன் இயக்க சக்தியில் 50% வெப்பமாக கோளத்தினால் அகத்துறிஞ்சப்பட்டால் அதன் வெப்பநிலை அதிகரிப்பு யாது? இது சின்ன விஷயம் என. சக்தி காப்பின்படி H சமன் MC டெல்டா தீட்டா இருக்கு தானே, அதை வச்சு நீங்க விடைக்கு போகலாம். எப்படி? இப்ப இவர ஆரம்ப மொத்த இயக்க சக்தி என்னவோ அதுல அரைவாசி தான் இவருக்கு வெப்பமா கிடைக்குது. அப்படின்னு எச்சுன்னு சொல்றது இவர் ஆரம்ப மொத்த இயக்க சக்தியினுடைய அரைவாசி சமன் MC டெல்டா தீட்டா. அப்ப நீங்க டெல்டா தீட்டாவை காணலாம். சொல்லுங்க, அப்ப இந்த எச்சுக்கு என்ன வரும்? இவர்கிட்ட ஆரம்ப மொத்த இயக்கப்பாட்டு சக்தியிட அரைவாசி. உங்களுக்கு தெரியும், ஒரு சுழலுகின்ற பொருள்ட சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். இது மொத்தம். பட் இதுல அரைவாசி தான் இவருக்கு கிடைக்க போகுது. 50% தான் வெப்பமா கிடைக்கும். MC டெல்டா தீட்டா. சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும், ஆஃப் இன்டூ இந்த ஐக்கு என்ன போடலாம்? உங்களுக்கு தெரியும், இது திண்ம கோலமா பொற்கோளமான்னு தெரியாது. இது கேள்வியில உள்ள தவறா அல்லது டிரான்ஸ்லேஷன் எரரான விலங்கல். அப்ப நாங்கள் இத செய்வோம், ஒரு திண்ம கோலம் என்று எடுத்து செய்வோம். சரிதானே? பிறகு விடைகள் இல்லாட்டி மாத்துவோம். சும்மா கோலம்னு தானே சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு திண்ம கோலத்துல சடத்துவ திருப்பம் I சமன் கீழ் 5 mr ஸ்கொயர். ஒரு பொற்கோளம்னு சொன்னா கீழ் 3 mr ஸ்கொயர். இப்ப நான் கீழ் 5 போடுறதா கீழ் 3 போடுறதான்னு தெரியாது. சரி, ஹாஃப் இன்டூ ஐக்கு போடலாம் கீழ் 5 mr ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். சொல்லுங்க, கோண வர்க்கம் தரல. ஆனா எப்படி சொல்றாருண்டா இந்த மாதிரி சொல்றாரு. செக்கனுக்கு F தடவைகள், செக்கனுக்கு F தடவைகள் எனும் வேகத்துடன் சுழன்று கொண்டுள்ளது. செக்கனுக்கு F தடவைன்னு சொல்றதுதான் மீடியன். உங்களுக்கு மீடியன் தெரிஞ்சா ஒமேகா சமன் 2πf தானே. இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு நீங்க என்ன போடலாம்டா 2πf ஹோல் ஸ்கொயர் போடலாம். நான் டிரெக்டா அதை எப்படி போட போறேன்டா வர்க்கத்தையே போட போறேன். 2πf பட் ஒமேகா வர்க்கம் போட வேணும். ஸோ 4π ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் என்று வரும். 4π ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர், 4π ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர். சரிதான். சமன் MC டெல்டா தீட்டா. உங்களுக்கு MM கேன்சல். சரிதான். இந்த ரெண்டும் கேன்சல். இது ஹாஃப், இது I, இது ஒமேகா ஸ்கொயர். எங்களுக்கு இந்த அரைவாசி ஒன்று வரும். ஏன்னா அது மொத்த இயக்க சக்தியும்
50% தான் வெப்பமா மாறுது. ஸோ இது இன்னும் மரவாசால பெருகணும். இந்த ஹாஃப் ஏன் போறேன்னுண்டா நான் எழுதின இவ்வளவும் அவர மொத்த சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. அதாவது அரைவாசி தான் இவருக்கு எம்சி டெல்டா தீட்டாவா மாறுது. அது அரைவாசியால பெருக்கணும். பெருக்கினா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி உங்களுக்கு 2 வரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? டெல்டா தீட்டா. அதுதான் வெப்பநிலை அதிகரிப்பு. டெல்டா தீட்டான்னு சொல்றது 2 பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் 2 பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஓவர் 5 சி என்று வரும். உங்களுக்கு எந்த ஆன்சர் பொருந்தும்? உங்களுக்கு இந்த முதலாவது விடை பொருந்தும் என. சரி, அப்ப அது தென்மக்கோளம் தான் எடுத்திருக்கிறார். சரிதானே? அப்ப இந்த ஹாஃப் ஏன் போறன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஹாஃப் போட்டதுக்கு ரீசன் அவர் சொன்னதுதான் காரணம். என்ன சொல்றாரு? 50% தான். அதனாலதான் இந்த ஹாஃப் வருது. முழு இயக்கப்பாட்டு சக்தியும் வெப்பமாக மாறியது என்று சொல்லி இருந்தா உங்களுக்கு மேல 4 வந்துடும். சரிதான், டபுளா வந்துருக்கு. அவர் 50% சொன்னபடியினாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரியா? ஒரே பதார்த்தத்தினால் செய்யப்பட்ட ஒரே மெட்டீரியல் சம குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரே குறுக்குவெட்டு பரப்பு 5 மூட்டப்பட்ட கோள்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் பிக்கு இடையில் 100 பாகை மாறா வெப்பநிலை வேறுபாடு காணப்பட்டால் நிலைத்த நிலையில், அதாவது நிலைத்தல்ல, உறுதி நிலையில், சரிதான், உறுதி நிலையில் சி மற்றும் டிக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாடு யாது? இந்த கேள்வியில டிரான்ஸ்லேஷனல் எரரா இருக்க வேணும், அல்லது கேள்வி எழுதப்பட்டத்துல எரரா இருக்க வேணும். அது என்ன தவறுன்னு சொன்னா, ஒரே பதார்த்தம் சரி, சம குறுக்குவெட்டு பரப்பும் சரி, இந்த கோள்களோட 5 கோள்கள்னு தானே சொல்றாரு. இந்த 5 கோள்களோட நீளமும் பத்தி கதைக்கல. ஆனா கேள்விக்கு விடைக்கு போகணும்டா 5 கோள்களோட நீளமும் சமனாக இருக்க வேணும். அப்ப என்ன சொல்லியிருக்க வேணும்டா அந்த கேள்வியில? சம நீளமுள்ளன்னு சொல்ல வேணும், அல்லது சர்வ சமனானன்னு சொல்ல வேணும். சம நீளம்னு சொல்லாட்டி விட வராது, கேள்வி பிழையா மாறிடும். சம நீளமுள்ளன்னு சொல் வர வேணும், எடுத்துக்கொள்ளுங்க. சம நீளமுள்ள மூட்டப்பட்ட 5 கோள்களை இப்படி வச்சா இந்த சிக்கும் டிக்கும் இடையிலான வெப்பநிலை வேறுபாடு என்னன்றது கேள்வி. சரி, நாங்கள் இதை ஷார்ட்கட்லயே செய்வோம். நான் சொன்னேன் தானே, நான் வேகமாக தான் செய்ய போறேன், கூட விரிச்செல்லாம் எழுத போறது இல்லை. இது எல்லாமே சர்வசமனான கோள்கள் என்னபடியினால எல்லா கோள்களோட வெப்ப தடையும் சமம், வெப்பத்துக்கான தடையும் சமம். நாங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம் என்றால், இப்படியான ஒரு சுற்றாக கன்சிடர் பண்ணலாம். இங்க 100 பாகை சி, 100 பாகை சி, இங்க 0 பாகை சி. சரிதான், நீங்க வோல்டேஜ் மாதிரி பாருங்க. இனி கதை முடியுது, இவ்வளவு தானே. நீங்கள் எப்ப இந்த ஒவ்வொரு கேள்வியையும் வெப்பத்துக்கான தடைன்னு பார்க்க தொடங்கினீங்களோ, ஒவ்வொரு கோளையும், அந்த கணமே வெப்பநிலையை வோல்டேஜ் மாதிரி பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணம் தியரி. நான் தியரி எல்லாம் கதைக்கல, சரிதானே. முடிவு சொல்றேன். அப்ப 100 வோல்டேஜ் பாகிசியா வோல்டேஜ் மாதிரி பாருங்க. 100 வோல்டேஜ், 0 வோல்டேஜ். உங்களுக்கு தெரியும், இது ஆர் 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 ஆர். ஸோ 6 மாறும் தொடர் 2R, 2Rக்கு ஆர் சமாந்தரம். ஸோ இவ்வளவுத்துக்குமான விளையுள், சரிதானே, அது 2R/3 என்று இவ்வளவுத்துக்குமான விளையுள் 2R/3 என்று. சரிதானே.
அவர் சிடின்னு சொல்ற இந்த இடம் இருக்குதானே, இதுதான் சிடி. இந்த இடத்துல உள்ள விளைவில் வெப்பத்துக்கான தடை 2r/3. உங்களோட பார்வையில இப்ப என்ன விளங்குது? 3 தடைகள் தொடராக இருக்கிற மாதிரி விளங்குது. உங்களுக்கு தெரியும், தொடர் நிலையில குறித்த தடை ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு மாதிரி, தொடர் நிலையில குறித்த மெட்டீரியலுக்கு குறுக்கேயான வெப்பநிலை வேறுபாடு வெப்ப தடைக்கு நேர்விகித சமன். கரண்ட் மாதிரி தான், ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான். இது 100, இது 0. எனவே இந்த லைன்ல இருக்க போற மொத்த ஒவ்வொரு தடைக்கும் நாங்க வோல்டேஜ் மாதிரி பாருங்க. இந்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தான் அவர் சொல்ற வெப்பநிலை வேறுபாடு. உங்களுக்கு தெரியும், தொடர் நிலையில அழுத்த வேறுபாடு ஐஆர் படி தொடர் நிலையில ஒரே கரண்ட் தான் ஓடும். தடை பெருமானத்துக்கு நேர்விகித சமன். சரிதானே? அப்படி என்ன, இது ஆர், இது 2r/3. இதை நான் எப்படி போடலாம்டா, 3r/3 போடலாம். இதையும் நான் 3r/3 என்று போடலாம். அப்படி என்ன, இந்த தடை ரேஷியோ என்ன? 3க்கு 2க்கு 3. இது 3, இது 2, இது 3. மொத்த ரேஷியோ 3க்கு 2க்கு 3, மொத்தம் 8. உங்களுக்கு தெரியும், வோல்டேஜ் மாதிரி தான். சரிதானே? இதெல்லாம் ஷார்ட் கட், இதெல்லாம் தியரியில நீங்க படிக்க வேணும். சரிதானே? அப்ப 3க்கு 2க்கு 3, அப்ப டோட்டலா 8. அதாவது இந்த 100 என்று சொல்லக்கூடிய அழுத்த வேறுபாடு 8 பகுதிகளாக பிரிஞ்சு, 100 அழுத்த வேறுபாடு 8 பகுதிகளாக பிரிஞ்சு, அதுல சிடிக்கு குறுக்கே ரேஷியோ பாருங்க, 3க்கு 2க்கு 3 தானே. சிடிக்கு குறுக்கே அதுல 2 பங்கு போகுது. இதை நீங்க 2 ஆளு இருக்குங்க பிரிச்சு நீங்கள் என்றால் 1, இது 4 என்று வரும். 100/4 25 பாய்சி என்று வரும். உங்களுக்கு 4th ஆன்சர் வரும். சரியா? இதை நீங்க இப்படி அப்ரோச் பண்ணாம என்னோட h/t சமன் k டெல்டா தீட்டா போட்டு கொண்டிருந்தீங்களா, சரிதானே, நல்ல டைம் எடுக்கும். சரிதானே? ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள பிஸ்டனால் அடைக்கப்பட்ட வளியின் சார்பு ஈரப்பதன் 40% பிஸ்டனானது இடது பக்கமாக நகர்த்தப்பட்டு கனவளவு குறைக்கப்படும் போது உள்ளிருக்கும் நீராவியால் பாத்திரம் நிரம்பல் அடையும் போது வளியின் கனவளவு எத்தனை சதவீதத்தால் குறைந்திருக்கும்? இது மாறா வெப்பநிலைன்னு சொல்ல வேணுமா? இந்த கேள்விக்கு விடைக்கு வரணுமெண்டா கேள்வியில நீங்கள் ஒரு முக்கியமான வசனம் சேர்க்க வேணும். மாறா வெப்பநிலையில் என்று சொல்ல வேணும். சரியா? இல்லைன்னா கேள்வி தவறு. ஏன்னா நாங்கள் உள்ளுக்கு தள்ளும் பொழுது வெப்பநிலை கூடும். வெப்பநிலை கூடினா நிரம்பலாவி திணிவு மாறிடும். நிரம்பலாவி திணிவு மாறிட்டுண்டா அந்த சரியா கெஸ் பண்ண இயலாது, விடைக்கு வர இயலாம போயிடும். சரிதானே? மாறா வெப்பநிலையில் நான் நினைக்கிறேன் சிங்கள மீடிய பேப்பர்ல அந்த சொல் இருக்குமாண்டு. அப்படியா? பண்ணி சொல்லுங்க எனக்கு. சரிதானே? இருக்கு. ப்ரொஃபஸர் எழுதாக்களை சரியாத்தான் எழுதியிருப்பார். இருக்குதா? சரி. என்ன சொல்றாருண்டா, இந்த கோளை நீங்கள் இடது பக்கம் தள்ள 100 நிரம்பல் அடையுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 100% நீராவி வருதுன்னு அர்த்தம். சரி, ஓகே. வளியின் கனவளவு எத்தனை சதவீதத்தால் குறைந்திருக்கும்? அதாவது ஆரம்பத்துல இருக்கிற அந்த கனவளவு நீங்க என்ன சதவீதம் இந்த கனவளவை குறைச்சா இது 100% நிரம்பல் அடையும் என்பதுதான் கேள்வி. சரியா? சரி. சரி, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடந்தாலும் நிரம்பல் அடையும் பொழுதுதான், ஒடுங்க வைக்கல, மட்டுமட்டா நிரம்பல் அடையும் பொழுது சொல்லி காட்டுட்டார். என்ன நடந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற மொத்த நீராவிரத்தினையும் மாறாது. நிரம்பல் அடைஞ்சுன்னு சொன்னாரு, நாங்க ஒடுங்க செய்யன்னு சொல்லல.
ஒடுங்கல் அடைஞ்சிருந்தா உள்ளுக்கு இருக்கிற நீராவி கீழே போயிருக்கு. அப்ப நாங்கள் ஒரு மிச்சத்தை தான் கணக்கு பார்க்கிறோம். இப்ப அவர் சொல்றாரு நிரம்பல் அடையுதுன்னு. சரி, இப்ப கவனிங்க. என்ன நடந்தாலும் ஆரம்பத்துல உள்ளுக்கு இருக்கிற மொத்த நீராவிட திணிவும் மட்டுமட்டா நிரம்பல் அடையும் பொழுது உள்ளுக்கு இருக்கிற மொத்த நீராவிட திணிவும் சமனாத்தான் வரும். மொத்த நீராவிட திணிவும் சமம். சரிதானே? ஆரம்பத்துல இதுல மொத்த கனவளவை நான் V1 சொல்றேன், V இனிஷியல் சொல்றேன் ஆரம்பத்தில். இப்ப நாங்கள் பிஸ்டனை உள்ளுக்கு தள்ளுறோம். பிஸ்டனை உள்ளுக்கு தள்ளினதுக்கு பிறகு இப்ப இந்த கனவளவை நான் V2 சொல்றேன். ஆரம்பத்துல V1, இப்ப V2. சரியா? ஆனா என்ன நடந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற மொத்த திணிவு கேபிட்டல் M இருக்கு தானே, மொத்த திணிவு மாறாது. 100 கிராம் அந்த 100 கிராம் தான் ஸ்டார்டிங்ல இது ஃபுல்லா பரவி இருந்திருக்கும். அதே மாதிரி இப்பயும் 100 கிராம் தான் உள்ளுக்கு நிற்கும். நான் ஒடுங்க வைக்கவில்லை. சரிதான். அப்படின்னா எங்களுக்கு 40% தானே சார்பு ஈரப்பதம். நான் இப்படி செய்யறேன். போனீங்க, ஒடுங்கவில்லை. அப்ப இதுல அலகு கனவளவை பாக்குறேன். இந்த அலகு கனவளவை பார்ப்போம். என்னதான் மொத்தமா கனவளவு கூடி குறைஞ்சாலும் வெப்பநிலை மாறாத விடத்து அலகு கனவளவில் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிரம்பலாவி திணிவு மாறாது. இல்லைங்களா? வெப்பநிலை மாறாததான் கேள்வி கேட்கலாம். வெப்பநிலை மாறினா கேள்வி கேட்க இயலாது. பிழையான கேள்வி, ஓல் ஆன்சர் கொடுக்கணும். வெளியில தவறு இருக்குது. நான் தான் இப்ப வசனம் சேர்க்க சொல்லணும் உங்களுக்கு. மாறா வெப்பநிலையில் என்ற வசனத்தை சேர்த்து போட்டு கேள்வியை பாருங்க. சரிதான். இப்ப பாருங்க, அலகு கனவளவில் உள்ள நிரம்பலாவி திணிவு மாறாது. சரிதான். 1 மீட்டர் கணத்துல மேக்சிமம் இருக்கலாம் என்ற திணிவை நான் X என்று சொல்றேன். சரிதானே? ஆனா சார்பு ஈரப்பதன் 40% என்று சொன்னா நீங்களே சொல்லுங்க, நிரம்பலாவி திணிவு சார்பா நான் கதைக்கிறது 1 மீட்டர் கணம் அலகு கனவளவுல கதைக்கிறேன். நிரம்பலாவி திணிவு கிராம் மீட்டர் -3 தானே. அப்படின்னா X கிராம் மீட்டர் -3. ஆனா எங்களோட சார் ஈரப்பதம் 40% என்ன அர்த்தம்? அப்ப 100க்கு 40 இருக்கலாம், 100 இருக்கலாம் இடத்துல 40 இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த அலகு கனவளவுல X இருக்கலாம், ஆனா அதுல 40% தான் இருக்குது. எனவே அலகு கனவளவுல உள்ள நீராவிட திணிவு ஆரம்ப கணத்துல 0.4x வரும். நீங்களே சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல அலகு கனவளவுல இருக்கிறது 0.4x. மொத்தமா கனவளவு V1. அப்ப 0.4x ஆரம்பத்துல இருந்தது ஓரலகு கனவளவுல. ஆரம்ப மொத்த கனவளவு V1. சொல்லுங்க, ஓரலகு கனவளவுல உள்ள 0.4x நாங்கள் V1 வெறுக்கினா என்ன வரும்? அலகு கனவளவுல உள்ள நீராவிட திணிவை மொத்த கனவளவால பெருக்கினா உள்ளுக்கு இருக்கிற மொத்த நீராவிட திணிவு வரும். அந்த மொத்த நீராவிட திணிவு தான் இங்கேயும் வரணும். நிரம்பல் அடையும் வரைக்கும், மட்டுமட்டா நிரம்புற வரைக்கும் உள்ளுக்கு இருக்கிற மொத்த நீராவிட திணிவு மாறாது. ஆரம்பத்தில் இருந்த மொத்த நீராவிட திணிவு இதே நீராவிட திணிவு. இது மட்டுமட்டா நிரம்பல் அடைஞ்சிட்டுன்னு சொன்னா நிரம்பல் அடைகிற கணம் வரைக்கும் தான் கனவளவை குறைக்கிறேன். மட்டுமட்டா நிரம்பல் அடைஞ்சிட்டுன்னு சொன்னா இப்ப இந்த அலகு கனவளவுல உள்ள நீராவிட திணிவு எவ்வளவு வரும் சொல்லிடுமா? இப்ப இந்த அலகு கனவளவில் உள்ள நீராவிட திணிவு எவ்வளவு வரும் நிரம்பல் அடைகிற சந்தர்ப்பத்துல? அது X வரும். நிரம்பல் என்று சொன்னா இருக்கலாம் என்ற திணிவு தான் வரும். X இப்ப ஆரம்பத்துல 0.4x. இப்ப அலகு கனவளவுல இருக்கிறது X. சரிதானே? X.
எக்ஸ் இன்டூ V2. அலகு கனவளவுல இப்ப இருக்கிறது எக்ஸ், அதை நீங்க V2வால பெருக்கினீங்கள் என்றால் உங்களுக்கு இறுதி கனவளவு வரும். உங்களோட கேள்வி, வளியின் கனவளவு எத்தனை சதவீதத்தால் குறைந்திருக்கும்? எவ்வளவு தாள் எத்தனை பர்சன்டேஜ் குறையும் என்ற நீங்க சொல்லுங்க. எக்ஸும் எக்ஸும் போயிடும். ஸோ உங்களோட V2 சமன் 0.4 V1. அதாவது ஆரம்பத்துல இருந்த கனவளவை போல நிரம்பல் அடைகிற இருக்கிற கனவளவு 0.4. அதாவது ஆரம்பத்துல 1 என்ற கனவளவு இருந்தா மட்டுமட்டா நிரம்பல் அடையும் பொழுது உங்களோட கனவளவு 0.4 இருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குது? 1 இருந்தது இப்ப 0.4 மாறிட்டு. ஆனா குறைஞ்ச அளவு என்ன? 0.6. உங்களோட கனவளவுல உள்ள குறைவு 0.6 என்று வரும். நீங்களே சொல்லுங்க. 1க்கு 0.6 குறைஞ்சிருக்கு. அப்ப 100க்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வரும். 60% என்று வரும். சரிதானே? உங்களோட வளியின் கனவளவு எத்தனை சதவீதத்தால் குறைந்திருக்கும் என்று சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இதை நீங்கள் மனதாலையும் செய்யலாம். உங்களுக்கு அது விளங்கினா செய்யுங்க. எம் சமன் சரிதான் அலகு கனவளவில் உள்ள திணிவு mu into v. இதுதான் டோட்டல் எம் மாறாது. டோட்டல் எம் மாறாது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆரம்பத்துல 40%. ஆரம்பத்துல அலகு கனவளவில் உள்ள திணிவைத்தான் கதைக்கிறேன். அது ஆரம்பத்துல 0.4 இருந்தது, இப்போ 1 மாறுதுண்டா? 0.4 இருந்தது 1 மாறுதுண்டா? இந்த கனவளவு 1 இருந்தது 0.4 மாறும். சரிதானே? 1க்கு 0.6 குறையும். 100க்கு எவ்வளவு? குறைக்கினா 60% வருது. ஆனா இது உங்களுக்கு விளங்கணும்னா நீங்கள் தியரி எல்லாம் வேற லெவல்ல படிக்கணும். ஃபீல் பண்ணி படிக்கணும். அப்படி உங்களுக்கு விளங்கலைன்னா இந்த இருக்குது மெத்ஸ், உங்களோட மெத்தட் செய்து பார்க்கலாம். சரிதானே? ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி கேள்வியில தவறு உள்ளது. வெப்பநிலை மாறவில்லை என்று சொல்லியிருக்க வேணும், இல்லைன்னா செய்யலாது. 29. படத்தில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் R1 என காட்டப்பட்டுள்ள தடையை தவிர மற்றைய தடைகளின் பெருமானங்கள் காட்டப்பட்டுள்ளன. R1இன் பெருமானம் 0 R வரை மாற்றப்படும் போது அப்போது Aக்கும் Bக்கும் இடையிலான சமவளு தடையின் பெருமானம் மாறுவது. எத்தனை தரம் சொல்லியிருக்கிறேன். கேள்வி பார்க்கறதுக்கு ஒரு பெருசாகவும் ஒரு பயங்கரமாகவும் இருந்தா கேள்வி சிம்பிள் என்ற ஐடியா. சரிதானே? என்ன சொல்றாருன்னா, இந்த சர்க்கிட்ல இந்த R1 மாத்த Aக்கும் Bக்குமான விடையுள் தடை எப்படி மாறும் என்று கேட்கிறார். சரியா? உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய பெரிய சுற்றுக்கள் வந்தாலே அங்க யூஸ் பண்ண போற ஒரே ஐடியா சமச்சீர் தன்மை. எலக்ட்ரிசிட்டியில சின்ன கேள்விகள் வந்தா தான் நுணுக்கமா யோசிக்க வேண்டி வரும். உதாரணமா இந்த கேள்வி இருக்குதானே, இந்த இருக்குது. இது ஒரு சிம்பிளான கேள்வி, எளிய சுற்று. ஆனா இதுக்கு நாங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ண வேணும். கொஞ்சம் யோசிக்கிற ப்ராசஸ் கூட. இதுவும் தான் சிம்பிளான கேள்வி, ஆனா மேத்ஸ் ஒன்று கூட இதுக்குள்ள. இதுவும் தான், இது ஒரு சிம்பிளான கேள்வி, பார்க்க சுற்று எளிமையா இருக்குது. ஆனா கேள்வி செய்யறதுக்கு நாங்க நிறைய ஸ்டெப் எல்லாம் நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் செய்யலாம். கேள்வி சிம்பிளா இருந்தா தான் அதுக்குள்ள பிரச்சனை வரும். கேள்வி பார்க்கறதுக்கு பெரிய சங்கிலியாகவும் பூவாகவும் காய் மாதிரியும் ஸ்டார் மாதிரியும் வந்தா ஐடியா சிம்பிள்னு அர்த்தம். அந்த அடிப்படையில இது இலகுவான கேள்வி. இங்க பாருங்க, இங்கேயும் இது 3R/2 வரணுமா? நீங்க இப்படித்தான் வரணும். இதை 3R போட்டு இங்க 3R/2 போட்டா யாரும் இந்த கேள்வி செய்ய இயலாது. 10 செகண்டுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வி செய்ய இயலாது.
பிறகு இந்த கேள்வி செய்யறதுக்கு வருஷக்கணக்கு டைம் எடுக்கும். பயப்படாதீங்க. உங்களுக்கு கேள்விகள் இப்படித்தான் வரும். சரிதானே? நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டப்படுத்தி எல்லாம் கேள்வி போட மாட்டேன். இப்ப இந்த கேள்வியில இங்க 3R தானே விளங்குது. இங்க 3R/2 தானே. இங்க 3Rன்னு மட்டும் போட்டிருந்தாருண்டா. சரிதானே? இந்த கேள்விய செய்யறேன்டா குறைஞ்ச நேரத்துல செய்யவே முடியாது. வராது. விடையே வராது. ப்ரொஃபஸருக்கும் வராது. பயப்படாதீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் பொழுதே அதை செய்யக்கூடிய மாதிரி தான் கேட்பாரு. நீங்க என்ன செய்யலாம்? ம். 3R/2 மடங்கிக் கொள்ளணும். இந்த டேஷ காணவில்லை. ஸோ டேஷ நாங்க போட்டுக்கொள்வோம். ரைட். இந்த கோடு. உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிரம்மாண்டமான சுற்றுகள் வந்தா அங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு ரூல் சிமெட்ரி. இந்த ரூல் ஆஃப் சிமெட்ரி. உங்களுக்கு தெரியும். சமச்சீர் தன்மை அடிப்படையில விடைக்கு வரலாம். அப்படின்னா ஏக்கும் பிக்குமான விளையுள் தடையில நீங்கள் இந்த அச்சு பற்றியும் சமச்சீர் தன்மை எடுக்கலாம். அல்லது நிலைக்குத்து அச்சு பற்றியும் சமச்சீர் தன்மை எடுக்கலாம். இப்ப நாங்கள் தியரியில சொல்லியிருப்போம். நிலைக்குத்து அச்சு பற்றி நாங்க சமச்சீர் தன்மை எடுக்கும் பொழுது நிலைக்குத்து அச்சில வார தடைகள் எதுவும் வேலை செய்யாது. ஏக்கும் பிக்குமான விளையுள் தடை காண்ற ப்ரொசஸ்ல சரிதானே. இந்த சுற்றுட சமச்சீர் தன்மை சமச்சீர் லைன் இருக்குதானே. அதை நாங்கள் நிலைக்குத்து கோட்டுல பார்த்தோம்டா நிலைக்குத்தா சமச்சீர் தன்மை இருக்குதா இல்லையா? இருக்குது. இது பொருந்தும் இது பொருந்தும் இது பொருந்தும் இது பொருந்தும் சமச்சீர் இருக்குது. பயப்படவே வேண்டாம். நீங்க சமாந்தரமும் பார்க்கலாம். சமாந்தரமா பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம நிலைக்குத்துல சமச்சீர் வாரபடியினால நிலைக்குத்து சமச்சீர் அச்சுல வார எந்த ஒரு ஏக்கும் பிக்கும் விளைவு தடை வாங்கும் பொழுது நிலைக்குத்தாக வார சமச்சீர் அச்சுல உள்ள எந்த தடையும் வேலை செய்யாது. இது வேலை செய்யாது. இதுவும் வேலை செய்யாது. அவங்களோட கேள்வியில இந்த R1 வேலை செஞ்சா தானே பிரச்சனை. R1 தான் வேலையே செய்யாதே. என்னதான் நீங்கள் R1 மாத்தினாலும் இங்க உள்ள தடை மாறாது. சரிதான். நல்லா யோசிங்க. நீங்க மெட்ஸுக்கே போக வேண்டாம். நீங்க சுருக்கலே செய்ய வேண்டாம். என்னதான் ஆற மாத்தினாலும் இங்க தடை மாறவே மாறாது. அப்படின்னு இந்த R1 மாத்துறதால தடை மாறாது என்ற ஒரே விட 5வது ஆன்சர் தான். சரிதான். நல்லா யோசிங்க. இந்த விளைவில் தடையை நீங்க காண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆறாகவே இருக்கும் என்று நான் சொல்ற விளைவில் தடை 6 தான். விளைவில் தடை 6. சுருக்கி சொல்லல இத. நான் இந்த விடையை பார்த்து தான் சொல்றேன். ஏன்னா மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு விடை இது மட்டும்தான். மாறாமல் 6ஆகவே இருக்கும் என்றா அப்ப கட்டாயம் இதுல விளைவில் தடை 6 என்று தான் வரணும். சரிதான். இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சரியா? சிம்பிள் அவ்வளவுதான். பட் இதுல விளைவில் தடை நம்ம கண்டு பார்ப்போமா? சமச்சீர் தன்மை அடிப்படையில இந்த தடை வேலை செய்யாது. இந்த தடை இருக்குதானே இது வேலை செய்யாது. அதை ரிமூவ் பண்ணுவோம். இதுவும் வேலை செய்யாது. சரியா? ரைட். ஸோ அப்படி என்றா நீங்கள் மாறாமல் இருக்கும்னு சொல்லிட்டு 5வது விடையை போட்டாலே நீங்கள் ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை என்று அர்த்தம். ஆனா நீங்க மாறாமல் என்று சொல்லி வருதான்னு செக் பண்ண நீங்க நின்றீங்களேண்டா டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு அர்த்தம். இந்த விளைவுள் தடை காண வேண்டிய தேவை அங்க இல்ல. ஏன் சும்மா வீணா கண்டு டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க? இருந்தாலும் நான் கண்டு காட்டுறேன். எக்ஸாம்ல அப்படி செய்ய வேண்டாம். சரியா? ரைட். அப்ப 6 மாறும் தொடர். 6 மாறும் தொடர். இது 2R. இது 2R. இவ்வளவுத்துக்குமான விளைவுகள் என்ன? இவ்வளவுத்துக்குமான விளைவுகள் என்ன? R என்று வரும். சரிதானே? இவ்வளவுத்துக்குமான விளைவுகள் R என்று வரும். நான் இலகுவா அழிச்சழிச்சுக்கிறீர்களும் நீங்கள் எக்ஸாம்ல கொஞ்சம் உன்னிப்பா அவதானிக்க வேணும். பிசிக்ஸ் என்று சொல்றது கெமிஸ்ட்ரி மாதிரி இல்ல. கொஞ்சம் நுணுக்கமா இருக்கும். சரிதானே? கெமிஸ்ட்ரி என்ன பாடம் என்ன? ரைட். இங்க R வரும். சரி.
கவனிங்க. அப்ப இங்க 3r/2 தொடர், இங்க 3r/2 தொடர், இங்க 3 ஆர்ம்ஸ் தொடர். ஸோ 3r வரும். கவனிங்க, உங்களோட கேள்வி என்னையா வரும் என்றால், இது 3ம் தொடர் தானே, இது 3க்குமான விளைவுள் தடை 3r வரும். சரிதானே? உங்களுக்கு மேல 3r/2 3r/2 தொடர், மேல உங்களுக்கு வரும் 6r/2. அதே மாதிரி கீழே 3r, கீழையும் 6r/2 6r/2 3r. சொல்லுங்க, இது 3ம் சமாந்தரமா வந்தா விளைவுள் தடை நீங்க பார்க்க வேணும். சரிதானே? 6r/2 6r/2ன்னா என்ன? இப்ப 3r/2வையும் 3r/2வையும் கூட்டினா 6r/2 வரும். 6r/2ன்னா என்ன? 3r தானே. 3r 3r 3r. நீங்களே சொல்லுங்க, 3 சமனான 3r தடைகள் சமாந்தரமா இருந்தா விளைவுள் ஒன்றோட தடையை 3ஆ பிரிக்க வேணும். ஸோ 3r/3 r வரும். அவர் சொல்றது சரி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஆரை கண்டு எக்ஸாம்ல ஆரை கண்டு டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க முட்டாள். சொல்றேன், டைம் வேஸ்ட் ஆகும். மாறாதுன்ற விட உண்டு தானே. அதை வச்சுட்டாங்களா யோசிக்கவே தேவையில்லை. நாங்கள் சும்மா நுழைஞ்சுக்காக அதை கண்டு காட்டினேன் நான். சரிதானே? அப்ப திரும்பியும் சொல்றேன், கேள்விகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் காட்டுற மாதிரி இருந்தா அது இலகுவான கேள்வியாண்டு அர்த்தம். சரிதானே? கேள்வி நீங்க பார்க்கறதுக்கு இலகுவா இருந்தா தான் ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இது எந்த வசனம் நீங்க நோட் பண்ணி வைங்க. அது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, நாங்கள் 30வது கேள்விக்கு வருவோம். 10 வெட் வலுவுள்ள ஒரு வெப்பமாக்கும் சுருள் நீருள்ள ஒரு பாத்திரத்தினுள் அமழ்த்தப்பட்டு நீர் சூடாக்கப்படுகின்றது. தொகுதி 80 பாகை C-யை அடைந்ததும் வெப்பநிலை மாறாதிருந்தது. அன்றைய அறை வெப்பநிலை 20 பாகை C ஆகும். சுருள் செயலிழக்க செய்யப்பட்ட போது, அதாவது செயலிழக்கன்னு சொன்னா ஆஃப் பண்ணப்பட்ட பொழுது, சுருள் ஆஃப் பண்ணப்பட்ட போது நீரின் வெப்பநிலை 41 பாகை C-யில் இருந்து 39 பாகை C-க்கு குறைவதற்கு 1 நிமிடம் எடுக்கின்றது. நீருள்ள பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு யாது? என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு. சரிதானே? எங்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துக்கு உள்ளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் இருக்குது. சரியா? நீருள்ள ஒரு பாத்திரத்தினுள் நீர் இருக்குது. அந்த தொகுதிக்குள்ளதான் நீங்க எங்கட வெப்பமாக்குகின்ற சுருள் இருக்குதானே, அதை போடுறீங்க. நிக்ரோம் சுருள். ரைட். இந்த வெப்பமாக்கும் சுருளை போடுறீங்க. அதுல வலு 10 வாட்ஸ். அது ஒரு செகண்டுக்கு 10 ஜூல் எனர்ஜியை கொடுக்கும். சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் 10 ஜூல் எனர்ஜியை கொடுத்தாலும் தொகுதி 80 பாகை C அடைந்ததும் வெப்பநிலை மாறல. ஏன்னா அது நான் தான் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ஜூலை கொடுக்குறேன் தானே. வெப்பம் உள்ளுக்கு போனா தொகுதி சூடாகத்தானே. நான் தொகுதிக்கு வெப்பத்தை கொடுத்தும் தொகுதி சூடாகலண்டா, நான் கொடுத்த வெப்பம் ஒரு செகண்டுக்கு தொகுதிக்கு நான் எவ்வளவு வெப்பத்தை கொடுக்கிறேனோ அவ்வளவு வெப்பமும் தொகுதியில சூழலுக்கு விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓ 80 பாகை C-ல சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் சரிதான், அது 10 வாட்ன்னு நான் சொல்லலாம். காரணம் என்ன? தொகுதி 80 பாகை C-யை அடைந்ததும் வெப்பநிலை மாறாமல் இருந்தது. தொகுதி 80 பாகை C-யை அடைந்தும் வெப்பநிலை மாறாது இருந்ததுன்ற என்ன அர்த்தம்? நான் ஒரு செகண்டுக்கு 10 ஜூலை உள்ளுக்கு கொடுக்கிறேன். கட்டாயம் வெப்பம் உள்ளுக்கு போனா தொகுதி சூடாக வேணும். தொகுதி சூடாகவே இல்லை என்றா 80 பாகை C-ல நான் கொடுக்கிற வெப்பம் ஒரு செகண்டுக்கு நான் 10 கொடுக்கிறேன். அதே 10 சூழலுக்கும் பொருளுக்கு தொகுதிக்கும் இடையிலான மேலதிக வெப்பநிலை காரணமா நியூட்டன்ட கூலிங் லோ படி சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதமும் 10 இருந்தா நான் கொடுக்கிற வெப்பம் முழுவதும் வெளியால போயிடும். தொகுதியிட வெப்பநிலை கூடாது. இதுல என்ன விலங்கு மறைமுகமா
இந்த முதல் வசனத்துல நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளலாம்? மறைமுகமா இந்த முதல் வசனம் உங்களுக்கு என்னத்தை சொல்லி தரும்? இவ்வளவு உங்களுக்கு என்னத்தை சொல்லுதுண்டா, 80 என்ற டெம்பரேச்சர்ல சூழலுக்கான வெப்ப அளவு வீதம் 10. அவ்வளவுதான். அன்றைய அறை வெப்பநிலை 20. அன்றைய அறை வெப்பநிலை 20. ஸோ மீண்டும் இது உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? சூழல் வெப்பநிலை 20, தொகுதிர வெப்பநிலை 60. எனவே மேலதிக 80. ஸோ மேலதிக வெப்பநிலை 60ஆக இருக்கும் பொழுது சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் 10. சரிதானே? மேலதிக வெப்பநிலை 60ஆக இருக்கும் பொழுது சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் 10. அன்றைய அறை வெப்பநிலை 20 ஆகும். சுருள் செயலிழக்க செய்யப்பட்ட போது சுருள் ஆஃப் பண்றோம். சுருள் ஆஃப் பண்ணிடோம்னா நாங்க வெப்பத்தை கொடுக்க மாட்டோம். ஆனா உள்ளுக்கு இருக்கிற வெப்பம் வெளியால போகும். நியூட்டன கூலிங்களோ. உள்ளுக்கு இருக்கிற வெப்பம் வெளியால போக 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 இதுல வெப்பநிலை குறைஞ்சு 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 வரும். அப்படி குறைஞ்சு 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 வந்து இந்த சிஸ்டம் 41 பாகைசியில இருந்து 39 பாகைசிக்கு போறதுக்கு 1 நிமிடம் டைம் எடுக்குதான். 1 நிமிடம் டைம் எடுக்குதான். சரிதான். 1 நிமிடம் டைம் எடுக்குதான். சொல்லுங்க, 41ல இருந்து 39க்கு போற அவ்வளவு சந்தர்ப்பத்துக்குமான சராசரியான வெப்பநிலை 40 பாகைசி என்று நாங்க திங்க் பண்ணலாம். 40 பாகைசி என்று திங்க் பண்ணலாம். 41 39 சென்டர் வெப்பநிலை 40 தானே. சரி, அப்ப சொல்லுங்க, இது 40 சூழல் வெப்பநிலை 20 இந்த சந்தர்ப்பத்துக்கான மேலதிக வெப்பநிலை 20 என்று வரும். சரிதானே? அப்ப இந்த சந்தர்ப்பத்துக்கான மேலதிக வெப்பநிலை 60, இந்த சந்தர்ப்பத்துக்கான மேலதிக வெப்பநிலை 20. 1 நிமிடம் எடுக்கின்றது. நீருள்ள பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு யாது? அந்த கேள்வியில நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. நீர் உள்ள பாத்திரத்திட வெப்ப கொள்ளளவா அல்லது நீர் உள்ள பாத்திரம்னா பாத்திரத்திட மட்டும் கேட்கிறீங்களா அல்லது நீரையும் பாத்திரத்தையும் சேர்த்து கேட்கிறீங்களான்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரி, அது என்னன்னு பார்ப்போம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு பிசிக்ஸ் தெரியும், அவரு கேட்கறது விளங்காது தெளிவா. அதான் இஷ்யூ. சரி, அப்ப கவனிங்க, என்ன நடக்க போகுது தெரியுமா? இந்த இடத்துல உள்ள வெப்ப இழப்பு வீதம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு கொண்டு இந்த இடத்துல உள்ள வெப்ப இழப்பு வீதத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல உள்ள வெப்ப இழப்பு வீதம் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் தானே. வெப்ப இழப்பு வீதம்னு சொல்றது என்ன? ஒரு செகண்டுக்கு இழக்கப்பட்ட வெப்பம் தான் வெப்ப இழப்பு வீதம். இந்த 41ல இருந்து 39க்கு போகும் பொழுது சராசரியான வெப்ப இழப்பு வீதம் கண்டுபிடிக்கலாம். அந்த சராசரியான வெப்ப இழப்பு வீதத்தை ஒரு நிமிடம், அப்ப 60 செகண்டால பெருக்கி விட்டீங்கள் என்றால் பகுதி 41ல இருந்து 39க்கு போறதுக்கு எவ்வளவு வெப்பம் இழந்தது என்று பார்க்கலாம். ஸோ சிம்பிள். உங்களுக்கு 41ல இருந்து 39க்கு போறதுக்கு 1 நிமிடம் டைம் எடுத்ததுன்னு சொல்றாரு தானே. அப்படி என்றா 41ல இருந்து 39க்கு போறதுக்கு தொகுதி மொத்தமா எவ்வளவு வெப்பம் இழந்தது என்று கண்டுபிடிச்சிட்டீங்கள் என்றால் அந்த மொத்தமா இழந்த வெப்பத்தை எம்சி டெல்டா தீட்டால போட்டீங்கள் என்றால் விடவர். சொல்லுங்க, அப்படி என்றா 41ல இருந்து 39க்கு வாரத்துக்கு இதுல சராசரியான வெப்ப இழப்பு வீதம் என்னன்னு நாம கண்டுபிடிக்க வேணும். உங்களுக்கு தெரியும், நியூட்டன் கூலிங் லோ படி சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் h/t சமன் a டெல்டா தீட்டாண்டு வரும். உங்களுக்கு ஒரே பாத்திரம் கே மாறாது, ஏ மாறாது. வெப்ப இழப்பு வீதம் இருக்குத்தானே, h/t அது உங்களுக்கு மேலதிக வெப்பநிலைக்கு நேர்வீத சமனா இருக்கு. ஸோ நீங்கள் 2 சமன்பாடு எழுதி பிரிச்சு மடக்கி வரலாம், அல்லது நாங்கள் டீசெண்டா குயிக்காவும் சொல்லலாம். எப்படி என்றால், இங்க மேலதிக வெப்பநிலை 60, இந்த சந்தர்ப்பத்துல மேலதிக வெப்பநிலை 20. உங்களோட மேலதிக வெப்பநிலை என்ன செஞ்சிருக்குது? 60 இருந்தது 20 மாறுதுண்டா
எத்தனை மடங்கு குறையுது? 3ல் 1 மடங்கு. 1/3 மடங்கால குறையுது. 60 இருந்த மேலதிக வெப்பநிலை 20 மாறும் பொழுது மேலதிக வெப்பநிலை 1/3 மடங்கு குறையும். சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதமும் 1/3 மடங்கு குறையும். 10/3 வரும். உங்களுக்கு அது விலங்கல்லேண்டா நெக்ஸ்ட் செய்யும். முதலாவது சந்தர்ப்பத்தில் h/t × 6t சமன் அங்க மேலதிக வெப்பநிலை 60 80 இது 80 சமன் அங்க மேலதிக வெப்பநிலை 60. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் h/t 40 இங்க மேலதிக வெப்பநிலை 20. செகண்ட் ஈக்குவேஷன் 1 2ஆல வீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும் தானே, இதுக்கு சமன் 10க்கு சமன். 6 கவனிங்க, 1 சமன் 6ன் கீழ் h/t 40 சமன் 20 என்று வரும். இதை நீங்க சுருக்கலாம். இங்க 3 வரும், இங்க 10 வரும். ஸோ உங்களுக்கு 40 பாகைசியில உள்ள சூழலுக்கான சராசரியான வெப்ப இழப்பு வீதம் 10/3 என்று வரும். இதைத்தான் நான் பார்த்துட்டு சொன்னது. எப்படி மேலதிக வெப்பநிலை 60 20 மேலதிக வெப்பநிலை 3 மடங்கு குறையுது. எனவே வெப்ப இழப்பு வீதமும் 3 மடங்கால குறையும். 10 இருக்கிறது 10/3 என்று வரும். சிம்பிள். இவ்வளவுத்தையும் மனதால சொல்றதுக்கு பதிலாக தான் நீங்க இவ்வளவு கல்குலேஷன் செய்து டைம் வேஸ்ட் பண்ணினது. சொல்லுங்க. இப்ப நாங்கள் கண்டுறது வெப்ப இழப்பு வீதம். வெப்ப இழப்பு வீதம் ஒரு செகண்டுக்கு வெளியால போறது. ஆனா இந்த வீதத்துல இந்த பொருள் 60 செகண்டுக்கு வெப்பத்தை இழந்து இருக்குது. இந்த பொருள் மொத்தமா வெளியால இழந்த வெப்பம் வெப்ப இழப்பு வீதம் இருக்குத்தானே. ஒரு செகண்டுக்கு இழக்கிறது 10/3. கவனம், ஒரு நிமிடம். செகண்டுக்கு மாத்தினா 60ஆல பெருக்கினீங்கல்லண்டா. இதுதான் இந்த தொகுதி 41 39க்கு வாரத்துக்கு இழந்த மொத்த வெப்பம். இந்த மொத்த வெப்பம் உங்களுக்கு தெரியும் நான் h சமன் c θ. இந்த மொத்த வெப்பம் c × டெல்டா தீட்டாவுக்கு சமம். ஸோ இந்த டெல்டா தீட்டாக்கு நீங்க என்ன போடலாம்? வெப்பநிலை வேறுபாடு. இவ்வளவு வெப்பமும் இழந்த உடனே 41 39க்கு வந்து இருக்குது. வேறுபாடு 2. சுருக்கினா இது 1 டைம், இது 20. இது நீங்க 2ஆல சுருக்கினா இது 10 வரும். ஸோ 10 தர 10 100 ஜூல் கெல்வின் -12 வரும். சரிதானே? இதுல கேட்டிருக்கிறது நீர் உள்ள பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு இல்லை. சரிதான். நாங்க கண்டது தொகுதியின வெப்ப கொள்ளளவு. நான் கண்டது தொகுதியிட வெப்ப கொள்ளளவு. அப்ப பாத்திரத்தின வெப்ப கொள்ளளவுன்னு கேட்டா சரிதானே, கட்டாயம் 3வது வராது. தொகுதியின வெப்ப கொள்ளளவு 100. தொகுதியின வெப்ப கொள்ளளவுன்னு சொல்றது உள்ள இருக்கிற நீர வெப்ப கொள்ளளவினதும் பாத்திரத்தின வெப்ப கொள்ளளவினதும் கூட்டுத்தொகை. அப்படின்னா தொகுதிக்கே 100 தான் வெப்ப கொள்ளளவு வருதுன்னா பாத்திரத்துக்கு 100 விட பெருசா வருமா? உங்களுக்கு 4th ஆன்சர் வராது. சரிதானே? 5th ஆன்சரும் வராது. 3rd ஆன்சரும் வராது. ஏன்? ரெண்டும் சேர்ந்துதான் 100 வரும். கட்டாயம் உள்ளுக்கு நீர் இருக்குத்தானே, நீருக்கு ஒரு வெப்பம் போகத்தானே வரும். அப்படின்னா அவனோட விடை 1 அல்லது 2 தான் வர வேணும். சரிதானே? 100 விட குறைஞ்ச எந்த விடையும் பொருந்தும். சரிதானே? 1 அல்லது 2 தான் வர வேணும். பாத்திரம் என்று சொன்னான். ஆனா அவரு 1 அல்லது 2 நீங்க அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும்டா உங்களுக்கு 1 உள்ளுக்கு இருக்கிற நீரை தெளிவு தெரியணும் அல்லது பாத்திரத்தில தெளிவு தெரியணும். அது எதுவும் தெரியாம நீங்க 2ஐயும் அக்யூரேட்டா கண்டுபிடிக்க இயலாது. எனவே அவர் என்னத்தை டார்கெட் பண்ணி இந்த கேள்வி போட்டிருக்கிறாருண்டா, நீர் உள்ள பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு கேட்கல, நீர் கொண்ட பாத்திரத்தின் மொத்த வெப்ப கொள்ளளவை கேட்கிறார். தொகுதியில மொத்த வெப்ப கொள்ளளவை கேட்கிறாரு. நீர் பாத்திரத்தின் மொத்த வெப்ப கொள்ளளவு என்று சொன்னா 100 விட வரும். ஆன்சர் கொடுக்கலாம். பாத்திரத்தின் வெப்ப கொள்ளளவு மட்டும்தான் சொல்லு என்று சொன்னா விட 1
அல்லது 2 வரும். 1 2 திருத்தமா சொல்ல இயலாது. அதுக்கு திணிவு தெரியாது. அதுதானே. எங்களுக்கு விடைகள் முக்கியமில்ல. அந்த பிசிக்ஸ விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சிங்கள மீடியம் பேப்பர செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வசனம் என்னன்னு விளங்கும். சரிதானே?